வருதோ அதே மாதிரியே கோடிக்கணக்கான ஜனங்கள் டிஎல் மூடிக்கு வந்து கூடுவாங்க. சோ அப்படிப்பட்ட டிஎல் மூடி அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்துல ஒரு பைபிள் காலேஜ் இருந்தது. இந்த பைபிள் காலேஜுக்கு ஒரு தகப்பனார் என்ன பண்றாரு, தன்னோட ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு இந்த பைபிள் காலேஜ்ல இந்த பிள்ளைங்களை படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு. நாங்க ஒரு பிரசங்கத்துல கேட்டதுதான், இது உபயோகமான சாட்சின்றதால உங்க இடத்துல சொல்றேன். அப்ப இதை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்பொழுது தன்னுடைய பிரயாணத்துல இருந்து இறங்குறாரு. கொஞ்சம் தூரம் பைபிள் காலேஜுக்கு போனோம். அப்படியே பாக்குறாரு, ஒரு குதிரை வண்டி போய் கொண்டு இருக்கிறது. அந்த குதிரை வண்டியை கூப்பிடுறாரு, என் குதிரை வண்டி இங்க வா அப்படின்றாரு. அந்த குதிரை வண்டிக்காரர் வண்டியை நிப்பாட்டுறாரு. வண்டியை நிப்பாட்டி, என்னப்பா என்னங்க வேணும் உங்களுக்கு? டிஎன் மூடி அவரோட பைபிள் காலேஜ் எங்களை கூட்டிட்டு போப்பா. அப்படியா, சரி வாங்க, இந்த பெட்டியெல்லாம் எடுங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹாஸ்டல்ல படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரங்க் பெட்டி வச்சிருப்போம் பாத்தீங்களா, அது எவ்வளவு வெயிட்டா இருக்கும். பிரைஸ் தகர பெட்டி வச்சிருப்போம். பிரைஸ்ல அந்த ரெண்டு தகர பெட்டியையும் தன் தலையில அந்த குதிரை வண்டிக்காரரை தூக்கி கொண்டு போய் குதிரை வண்டிக்குள்ள வச்சுட்டு இவங்க 3 பேரையும் கொண்டு போய் டிஎல் மோடி பைபிள் காலேஜ்ல கொண்டு போய் விடுறாரு. இப்படி பைபிள் காலேஜ்ல விட்ட உடனே அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு முடிஞ்ச உடனே அந்த குதிரை வண்டிக்கார்ட்ட தகப்பனார் கேட்கிறாரு, உங்களுக்கு எவ்வளவுப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நீங்க சர்ச்சுக்கு நீங்க பைபிளுக்கு படிக்க வந்திருக்கீங்க, எனக்கு காசெல்லாம் வேணாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு அந்த குதிரை வண்டிக்காரர். அப்ப இந்த ரிசப்ஷனிஸ்ட அந்த தகப்பனார் கேட்கிறாரு, என் மகன்கள் என்னைக்காவது 2 பேரும் டிஎல் மூடியை பார்த்துருவாங்க, என் மகன்கள் 2 பேரும் அந்த பைபிள் காலேஜ் படிக்கும் போது என்னைக்காவது ஒரு நாளாச்சும் டிஎல் மூடியை பார்த்துருவாங்க, ஆனா என்னால பார்க்க முடியாது, அடிக்கடி அவரை என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த தகப்பனார் கேட்டாராம். அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொன்னாங்களா, நீங்க இது வரைக்கும் டிஎல் மூடியை பார்த்ததே இல்லையா அப்படின்னு. ஆமா, நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அந்த டிஎல் மூடி. உங்களை குதிரை வண்டியில கொண்டாந்து இறக்கிட்டு போனாரு, அவர் தான் அந்த டிஎல் மூடி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களில் ஒருவன் ஊழியக்காரனாக இருக்க விரும்பினால் அவன் வேலைக்காரனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நான் ஐஸ் வைக்கணும்ன்றதுக்காக சொல்லல, அப்படிப்பட்ட ஊழியர்களை நான் இந்த சபையில் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவ நாம மகிமைக்கு என்று சொல்லுகிறேன்.